ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது நம்ம சேனல் பென் குயின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் அட்டாக்கோட ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஹார்ட் அட்டாக் நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, கீழே ஃபால் டவுன் ஆகிட்டாங்க. பப்ளிக்காக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டிலே ஃபால் ஆகிருக்கலாம். உடனே நம்ம பண்ண வேண்டியது மெடிக்கல் எமர்ஜென்சி. இப்போ நியர்பை ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் நம்பர் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி உடனே வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், இல்லாட்டி கவர்மெண்ட் இது ஆம்புலன்ஸாக இருக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன் உடனே கால் பண்ணிடணும் நம்ம ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் அவங்களுக்கு ஹார்ட் ரேட் அப்புறம் ப்ரீத்திங் ரெண்டுமே இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ரீத் இருக்கான்னு நம்ம அவங்க மூச்சு விடுறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை, ஏர் ஃப்ளோ தெரியலைன்னு சொன்னால் அவங்களோட மூமெண்ட்ஸ் இருக்கா, செஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ப்ரீத் ரேட்டு. ஹார்ட் ரேட் இருக்கான்னு சொல்லிட்டு பல்ஸ் செக் பண்ணணும் இல்லையா, இங்கே கை வச்சு துடிக்குதான்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியலை, ஏன்னா பிளட் ஃப்ளோ கம்மியாயிடும். ஸோ இங்கே தெரியலன்னு சொன்னால் இதுதான் கரோட்டின் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கரோட்டின் ஆர்டரி கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே பல்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ரேட்டு ப்ரீத் ரேட் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பப்ளிக்கில் யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே க்ரௌடு எல்லாமே கூடி வருவாங்க. ஸோ நீங்கள் க்ரௌடை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள நேராக படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஏர்வே கிடைக்கிற மாதிரி, நல்லா மூச்சு விடுறதுக்கு காற்று கிடைக்கிற மாதிரி எல்லாருமே மூவ் பண்ண சொல்லிவிட்டு அவங்க டைட்டாக கிளாத் ஏதாச்சும் போட்டிருந்தாங்கன்னா கூட அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அவங்க ஈஸியாக ப்ரீத் பண்ணுற மாதிரியான ஒரு சர்க்கிளை ரெடி பண்ணணும். ஆஸ்பிரின் டேப்லெட் நம்மள நிறைய பேர் இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ஆஸ்பிரின் டேப்லெட் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி கோயாகுலன்ட். அதாவது ரத்தத்தை உறைய விடாமல் பார்த்துக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வரைக்கும் கூட இது சர்வே பண்ண முடியும். இவங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி இசிஜியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி மைல்டு அட்டாக்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக இவங்க கையில் ஆஸ்பிரின் டேப்லெட் இருக்கும். டாக்டர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் உடனே எமர்ஜென்சியில் உடனே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வரைக்கும் கூட சர்வே பண்ண வைக்க முடியும். நைட்ரோகிளிசரின் டேப்லெட் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். இது கண்டிப்பாக இந்த டேப்லெட் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் மெயின்டைன் ஆவாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க நார்மலாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஆனால் இந்த டேப்லெட் ஃபார்மசிஸ்டோ இல்லாட்டி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அலர்ஜி ஏதாச்சும் அவங்களுக்கு இருக்கும், காம்ப்ளிகேட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த டேப்லெட் ரொம்பவே பெஸ்ட்டு மெடிசன். ஆனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர். நிறைய பேர் படத்துலலாம் பார்த்துருப்போம், இப்படி கையை வச்சுட்டு நம்ம செஸ்ட்டில் ப்ரெஷர் கொடுத்து அமுக்குவாங்க இல்லையா. லாஸ்ட் ஸ்டேஜில் சிபிஆர் பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க காலேஜில் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக சிபிஆர் ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க. இதை மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்களும் ஒரு உயிரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இப்போ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், நிறைய டிவி சேனல்ஸ், நிறைய சேனல்ஸில் கூட இது ப்ரொசீஜர் படி கண்டிப்பாக சொல்லித்தராங்க. நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படும் போது நம்ம கூட அந்த உயிரை காப்பாற்றலாம். ஸோ சிபிஆர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ஹார்ட் அட்டாக்கோட ஃபர்ஸ்ட் எய்ட். இது பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆம்புலன்ஸ் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்கள நம்ம காப்பாற்றிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.